ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். எஸ், இந்த ஒரு பர்டிகுலர் டேர்ம் வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஜிமெயிலாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், ஆன்லைனில் எங்கே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியிற ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி டேர்ம் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சிம்பிளாக ஒரு வார்த்தையில் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் எங்கெங்கே அக்கௌண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு அமேசானில் ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த அமேசான் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணும்போது என்னோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு மட்டுமே இருந்தால் போதும், நான் சைன்இன் பண்ணிடலாம். ஸோ இன்கேஸ் வேறு யாருக்காச்சும் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் அவங்க ஈஸியாக வந்து சைன்இன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அமேசானாக இருக்கட்டும், இல்லை அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணப்படுற எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர் கொண்டு வந்தாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு சைன்இன் பண்ணுறதுக்கு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் போதாது, பட் அதுக்கு பதிலாக ஒரு பர்டிகுலர் செக்யூரிட்டி கோடு வந்து உங்களோட மெயில் ஐடிக்கோ இல்லைனா உங்களோட ஃபோன் நம்பருக்கோ அனுப்பப்படும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் யாராவது உங்களோட நாலேஜ் இல்லாமல் உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக செகண்ட் ஸ்டெப்பாக உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஒரு ஓடிபி வரதுனால உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் யாரோ நம்மளோட அக்கௌண்ட் வந்து சைன்இன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சரி, இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, APT20 அப்படின்னு ஒரு சைனீஸ் ஹேக்கிங் குரூப் வந்து இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை வந்து பெனிட்ரேட் பண்ணி 4 வருஷமாக அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு வந்து, சைனா கவர்மெண்ட்டுக்கு வந்து மற்ற கவர்மெண்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும், கேட்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. 2011 ஃபாக்ஸ் ஐடி அப்படின்ற ஒரு டச் செக்யூரிட்டி ஃபர்ம், டச் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் தெரியல அப்படின்னா நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற மக்கள் தான் வந்து டச் அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஸோ இந்த டச் செக்யூரிட்டி ஃபர்ம் வந்து ஒரு சைனீஸ் ஹேக்கிங் குரூப் வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 2011 அவங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த சைனீஸ் ஹேக்கிங் குரூப் பேர் தான் APT20. ஸோ இவங்க வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸான ஹேக்கிங் குரூப். இவங்க வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு வேண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து மற்ற கவர்மெண்ட்ஸ் கிட்டேருந்து திருடிட்டே வந்துட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து வந்தது. அண்ட் அவங்க எப்படி திருடுறாங்க, அவங்க எப்படி வந்து அவங்களோட அட்டாக்ஸ் வந்து கேரி ஆன் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த டச் கம்பெனி வந்து வேவ் பார்க்கும்போது தான் தெரியுது. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜரை வந்து பெனிட்ரேட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து டேட்டா வந்து திருடுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் சொல்லப்பட்டிருக்குது. 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற அந்த பர்டிகுலர் ப்ரொசீஜரே வந்து இப்போ தான் ரொம்ப சேஃபானது, நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய மக்களுக்கு தெரியுது. பட் இதையே வந்து 4 வருஷமாக பெனிட்ரேட் பண்ணி அழகாக உள்ளே போகிற இந்த ஹேக்கிங் குரூப்புக்கு வந்து, அதுவும் சாதாரண மக்களோட அக்கௌண்ட்ஸ் கிடையாது, ஒரு கவர்மெண்ட் சீக்ரெட் அக்கௌண்ட்ஸு, கவர்மெண்ட் சிஸ்டம்ஸை வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து பிரேக் பண்ணி அசால்ட்டாக பெனிட்ரேட் பண்ணி 4 வருஷமாக இந்த ஹேக்கிங் குரூப் வந்து செஞ்சிட்ருக்காங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் நியூஸை வந்து நான் ரீட் பண்ணது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் வந்து, அந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே இருக்குது. நம்மளோட டேட்டா வந்து எப்பயுமே வந்து பாதுகாப்பாக இருக்கவே இருக்காது. எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு இடத்துல அதை வச்சு வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸோ, இந்த வாட்ஸ்அப் ஜிபி, இந்த மெசஞ்சர் ஜிபி, இந்த கலர் மாற்றுறதுக்கு, அது வந்து லைவ் வால்பேப்பர் செட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பு, இந்த மாதிரி எதுவுமே வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட டேட்டா உங்ககிட்ட மட்டும் சேஃபாக இருக்கணும். கூகுள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இவங்களாம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற டேட்டா வந்து எடுத்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இவங்க வந்து ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனி. நாளைக்கு இவங்களால் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ணணும். நம்மளுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது. நம்ம ஆஸ் அ கன்சியூமர் வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாம். பட் இந்த தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்ஸ் இவங்க மேலே உங்களால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே ப்ரிப்பேராக தான் இருப்பாங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியாது உங்கள் டேட்டா வெளியே போயிடுச்சுன்னா. ஸோ இதனால் நான் இந்த வீடியோவில் ஸ்ட்ரெஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபேக்டரோ 3 ஃபேக்டரோ எந்த ஃபேக்டர் இருந்தாலுமே மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு மறந்து போகுது அப்படின்னா டிஜிட்டலாக எங்கேயுமே ஸ்டோர் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் எழுதி வச்சு வேறு எங்கேயா வச்சுக்கோங்க பத்திரமா. தயவு செஞ்சு எந்த ஒரு ஃபோன்லேயுமே இல்லை எந்த ஒரு டிஜிட்டல் டிவைஸ்லையுமே உங்கள் பாஸ்வேர்டு ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட டிஜிட்டல் டிவைஸ்க்குள்ளே இப்போ நான் பூந்துட்டேன்னா உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்துடும். ஸோ அதனால் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது எல்லா அக்கௌண்ட்ஸோட பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஒரு லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணுங்கள். ஸோ அதனால் உங்களோட அக்கௌண்ட் மேக்ஸிமம் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து பார்த்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பி நியூ இயர். ஏன்னா இந்த வீடியோ வந்து 2 ஜான்வரி வந்து ரிலீஸ் ஆகுது, அதாவது தேர்ஸ்டே. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் டெக்கர் எனக்கு ஒரு நல்ல வருஷமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கினேன். உங்களோட சப்போர்ட்னால இவ்வளோ காலமாக நீங்கள் எனக்கு தந்த சப்போர்ட் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கீப் சப்போர்ட்டிங், கீப் த லவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் தான் உங்கள் விடைபெறுகிறேன்.